நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் தசைக்கும் முடி முதல் நெகம் வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே காமனா ஒரு சத்து தேவைப்படுது. அது எதுல இருந்து கிடைக்குது, அது நம்ம பாடிக்கு எவ்வளவு தேவை, அதிகமா எடுத்தா என்ன பிரச்சனை வரும், இப்படி பல கேள்விகளுக்கு கிளியரான ஆன்சர் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்காக ஜிம் போறவங்க கூட சப்ளிமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோல சைவ உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சோர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். புரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க நம்ம நலம் லைவ் சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற ஆரோக்கிய வீடியோக்கள் நாங்க தொடர்ந்து போஸ்ட் பண்ணும்போது உங்களோட நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இப்போ வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவா புரோட்டீன் சத்து அப்படின்றது முட்டை, சிக்கன் இது மாதிரியான அசைவ உணவுகள்ல இருந்து தான் அதிகம் கிடைக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அதிக புரோட்டீன் சைவ உணவுகள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. குறிப்பா வேர்க்கடலை, நிலக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, சிகப்பு காராமணி, ஜோயா பீன்ஸ், சியா விதை இது மாதிரி பல வகையான காய்கறிகள்லயுமே அதிக புரோட்டீன் சத்து இருக்கு. ஒருத்தவங்க 70 கிலோ வெயிட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தினசரி புரோட்டீன் தேவை 65 இருந்து 70 கிராம் புரோட்டீன் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த தேவையை நம்ம சைவ உணவுல இருந்தே எளிமையா பூர்த்தி பண்ணிக்கிற முடியும். மேலும் நம்ம இப்ப பார்த்த பருப்பு வகைகள்ல இருந்து புரோட்டீன் மட்டும் இல்லாம சர்க்கரை நோய், இதய நோய், புற்றுநோய் இது மாதிரியான நோய்களை தடுக்கிறதுக்கும் இந்த பருப்பு வகைகள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முதலில் வேர்க்கடலை புரோட்டீன் சத்தை நமக்கு ஏராளமாக அள்ளித்தரக்கூடிய ஒன்று. ஆனா என்ன காரணமோ இதுவரைக்கும் இந்த நிலக்கடலையோட பயன்கள் அதிகமா யாருக்குமே தெரியறது இல்ல. சிக்கன்ல எந்த அளவுக்கு புரோட்டீன் இருக்கோ அதே அளவுக்கு இந்த நிலக்கடலையில புரோட்டீன் இருக்கு. 100 கிராம் இருக்கிற சிக்கன்ல இருந்து ஒரு 25 கிராம் நமக்கு புரோட்டீன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நிலக்கடலையில புரதம் நமக்கு கிடைக்குது. அதாவது 100 கிராம் இருக்கிற நிலக்கடலையில இருந்து அதே அளவு 25 இருந்து 27 கிராம் புரதம் நமக்கு கிடைச்சிருது. ஆனா சிக்கனுக்கு இருக்கிற விளம்பரம் மவுசு நிலக்கடலைக்கு இது வரைக்குமே இல்ல. பொதுவா வேர்க்கடலையில கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கொழுப்புமே உங்களுக்கு நல்ல பயன்களை தரக்கூடிய கொழுப்புகள் தான். இந்த வேர்க்கடலையில இருக்கிற கொழுப்புகள் உங்களோட மூளை மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மற்றும் இதுல இருக்க நார்ச்சத்து உங்க செரிமானத்தை மேம்படுத்தும். இதுல இருக்கிற விட்டமின் இ மற்றும் மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு இதெல்லாம் சேர்ந்து உங்களோட உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை தரக்கூடியது. உங்களோட தசை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. புற்றுநோய், இதய நோய், சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் இந்த நிலக்கடலை உங்களுக்கு உதவும். ஸோ இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த நிலக்கடலையை நீங்க தினசரி எடுத்துக்கிட்டா கூட எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராது. வேர்க்கடலை பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் அது தரக்கூடிய பலன்கள் மிகப்பெரியது. இனிமே மறக்காம வேர்க்கடலையை உங்க உணவுல சேர்த்துக்கங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது கருப்பு கொண்ட கடலை. ஒரு முட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். அதுவே 100 கிராம் கருப்பு கொண்ட கடலை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 19 இருந்து 21 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிடும். கருப்பு கொண்டை கடலை மற்றும் முட்டை நியூட்ரிஷன் அளவை கம்பேர் செய்யும் போது ஒரு முட்டையை விட 100 கிராம் கருப்பு கொண்டை கடலையில் ஃபைபர், இரும்புச்சத்து, மெக்னீசியம், கொழுப்பு இந்த மாதிரியான சத்துக்கள் அனைத்துமே அதிக அளவுல இருக்கு. அதாவது ஒரு முட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். அதுவே நீங்க 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்துக்கிற போது 19 இருந்து 21 கிராம் உங்களுக்கு புரோட்டீன் கிடைச்சிடும். அதே மாதிரி ஃபைபர் முட்டையில 0 கிராம் தான் இருக்கு. அதுவே கொண்டைக்கடலையில 17 இருந்து 18 கிராம் உங்களுக்கு ஃபைபர் கிடைச்சிடும். இரும்பு சத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்குல 1 மில்லிகிராம் தான் இருக்கு. அதுவே கருப்பு கொண்டைக்கடலையில 6 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. மெக்னீசியம் பாத்தீங்கன்னா முட்டையில 5 மில்லிகிராம் தான் இருக்கு. அதுவே கருப்பு கொண்டைக்கடலையில 120 மில்லிகிராம் இருக்கு. கொலஸ்ட்ரால் அளவு பாத்தீங்கன்னா முட்டையில தான் அதிகமா இருக்கு. அதுக்காக இது கெட்ட கொலஸ்ட்ரால் ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் தான். முட்டையில 186 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்கு. அதுவே கருப்பு கொண்ட கடலையில 0 மில்லிகிராம் தான் கொலஸ்ட்ரால் சத்து இருக்கு. உங்களுக்கு 3 முட்டையில இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் அளவை 100 கிராம் கொண்ட கடலை பூர்த்தி பண்ணிடும். இந்த கொண்ட கடலையில புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால உங்களோட தசை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். உங்களுக்கு இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனாலையும் குடல் சம்பந்தமான ஏதாவது பாதிப்புகள் இருந்தா கூட அதையுமே சரி பண்ணிடும் இந்த கொண்டக்கடலை. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கொண்டக்கடலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிக நேரம் உங்களுக்கு பசிக்காத உணர்வை தரக்கூடியது. அதனால அதிக கலோரி நீங்க எடுத்துக்கிறாமலும் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க முட்டையை விடவும் கொண்டக்கடலையோட பவரை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மூணாவதா சிகப்பு
சிகப்பு காராமணி. சிலர் இதை கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு சின்ன விதை மாதிரி இருந்தாலும் அதிக சத்துக்கள் தரக்கூடிய ஒன்று. இதை நீங்க தினமும் உங்களோட உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா புரோட்டீன் குறைபாடு அப்படின்ற வார்த்தையவே நீங்க மறந்துடணும். அந்த அளவுக்கு புரோட்டீன் தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு. இது பார்க்கறதுக்கு கிட்னி வடிவத்தில் இருக்கிறதுனால இதை ரெட் கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இதை யாருமே அவ்வளவா விரும்பி சாப்பிட்றது இல்லை. ஆனால் வட இந்தியாவில் இந்த பருப்பை அன்றாட உணவுகளை சேர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஹிந்தியில் இதை ராஜ்மா அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே பிரபலமான ஒரு உணவு வகை. அவங்களுக்கு 100 கிராம் இந்த பருப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புரோட்டீன் 24 கிராம் இருக்கு, நார்ச்சத்து 25 கிராம் இருக்கு, இரும்பு 5 மில்லிகிராம் இருக்கு, மெக்னீசியம் 140 மில்லிகிராம் இருக்கு, கால்சியம் 140 மில்லிகிராம் இருக்கு, கொழுப்பு 1 கிராம் மட்டும்தான் இருக்கு. இதுல கொலஸ்ட்ரால் அளவு 0 தான். இதுல இருக்கக்கூடிய புரதம் உங்களோட தசை வளர்ச்சி மற்றும் உடல் வலிமைக்கு உதவக்கூடியது மற்றும் இதய ஆரோக்கியம், சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை தரக்கூடியது, எடை கட்டுப்பாடு மற்றும் ரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே நல்லது. இந்த சிகப்பு காராமணி பருப்பை சேம் நம்ம கருப்பு கொண்ட கடலை எப்படி நைட்டு சோக் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு காலையில் எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் காராமணி டிஷ்ஷஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிக புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ராஜ்மாவை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் 3 பயிர்களை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? புரோட்டீன் அதிக அளவில் கிடைக்குது அப்படின்றதுக்காக அதிக அளவும் இந்த பயிர் வகைகளை நீங்கள் எடுத்துக்கிறக்கூடாது. மினிமமான குவான்டிட்டியில் தான் நீங்கள் இந்த பயிர் வகைகளை எடுத்துக்கிறணும். அதிக அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிறுல சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதனால குறைந்த அளவு நீங்க எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கும். 4வதா சோயா பீன்ஸ் மற்றும் சோயா சார்ந்த உணவுகள். உங்க உடம்புல பலவீனம், எலும்பு வலி அல்லது புரோட்டீன் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த சோயா உணவுப் பொருட்கள் ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு சொல்றாங்க. சோயா பீன்ஸ், சோயா பால், சோயா சீஸ் இது மாதிரியான வெவ்வேறு வடிவங்கள்ல சோயா உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் நம்ம உடம்பு ஈஸியா உறிஞ்சிக்கிறோம். 100 கிராம் சோயா பீன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல புரோட்டீன் அளவு 36 இருந்து 40 கிராம் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மாதிரி ஃபைபர் 9 கிராம் கிடைச்சிடும், கால்சியம் 280 மில்லிகிராம் கிடைச்சிடும், இரும்பு 15 மில்லிகிராம் கிடைச்சிடும், மெக்னீசியம் 220 மில்லிகிராம் கிடைச்சிடும், கொழுப்பு நல்ல கொழுப்பு 18 இருந்து 20 கிராம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களோட புரோட்டீன் குறைபாடை விரைவா சரி செய்யக்கூடியது. சோயா பீன்ஸை ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடலுக்கு தேவையான 9 முக்கிய அமினோ ஆசிட் அடங்கியது இந்த சோயா உணவுப் பொருட்கள். இது உங்க உடல்ல ஏற்படக்கூடிய தசை சோர்வு, பலவீனம் மற்றும் வளர்ச்சி குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு தரக்கூடியது. இதுல இருக்கிற கால்சியம் உங்களோட எலும்பை வலிமைப்படுத்தும். குறிப்பா பெண்களுக்கு சோயா பால் மற்றும் சோயா சீஸ் மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த சோயால உள்ள கொழுப்புகள் உங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது மாதிரியான சத்துக்கள் நீங்க சோயா உணவு பொருட்கள் எடுத்துக்கிற போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரோட்டீன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சோயா உணவையும் கன்சிடர் பண்றது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி அதிக சைவ உணவுகளில் இருந்து நமக்கு புரோட்டீன், நல்ல புரோட்டீனே கிடைக்கும். வீடியோ ரொம்பவே லென்த்தாக போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்ட் 2 பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சைவ உணவுகளில் சோயா பீன்ஸ், கருப்பு கொண்ட கடலை, சிகப்பு காராமணி, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை, சியா விதை, ஆலிவ் விதை, பிஸ்தா, வால்நட், சோயா சீஸ், சோயா மில்க், முளைக்கட்டிய பயிறு வகைகள் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல இருந்து உங்களுக்கு நல்லாவே புரோட்டீன் சோர்சஸ் கிடைக்கும். அசைவ உணவுல முட்டை, கோழி, மீன், இறால், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, பால், தயிர், பன்னீர் இது மாதிரியான உணவுகள்ல இருந்தும் நல்ல புரோட்டீன் சோர்ஸ் நீங்க எடுத்துக்கிற முடியும். உங்களுக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் உங்களுக்கு தர்றேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் இது போன்ற ஆரோக்கிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்கிறதுக்கு நமது நலம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற ஆரோக்கிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த ஆரோக்கியமான பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.